ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்திற்குள்ளாக உணர்த்தின ஒரு வேத வார்த்தை சங்கீதம் 92:4 கர்த்தாவே, உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். தாவீது பலவிதமான நெருக்கத்தை அவனுடைய வாழ்க்கையில அவன் சந்தித்தான். பலவிதமான போராட்டங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தான். பலவிதமான சத்துருக்களினாலே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கப்பட்டான். பலவிதமான தண்டனைகளும் சத்துருக்களினாலே துரத்தப்படுகிற நிலையும் சத்துருக்களினாலே தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அவன் வனாந்தரத்திலே அலைந்து திரிய வேண்டிய நிலைகள் ஏற்பட்டது. சங்கீதம் 132:1 பாருங்கள். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே, என்னுடைய உபத்திரவத்தை நினைத்தருளும், என்னுடைய பாடுகளை நினைத்தருளும், என்னுடைய துக்கங்களை நினைத்தருளும் என்று ஜெபிக்கின்ற அளவுக்கு, தேவனிடத்திலே உதவி தேடுகிற அளவுக்கு, தேவனிடத்திலே ஒத்தாசை தேடுகிற அளவுக்கு அவனுடைய உபத்திரவம் இருந்தது. இன்னும் ஒரு வேத வசனத்தை நீங்கள் வேதத்தில் கவனித்து பாருங்கள். சங்கீதம் 70 சங்கீதம் 5 தாவீது சொல்லுகிறான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே, என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதையும், கர்த்தாவே நீர் தாமதித்து விட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள். நானோ எப்படிப்பட்டவன்? சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். ஆண்டவரிடத்தில் ஒரு உதவியை தேடுகிறான், ஆண்டவருடைய கரத்தை தேடுகிறான், ஆண்டவர் தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவன் கேட்கக்கூடிய அந்த விதத்தை கவனித்து பாருங்கள். கர்த்தாவே தீவிரமாய் வாரும், வேகமாய் என்னிடத்தில் வாரும். அப்படி என்றால் என்ன? எத்தனை அவசரத்தில் அவன் இருக்கிறான், எத்தனை அவசரமாக தேவனுடைய உதவியை அவன் தேடுகிறான். சீக்கிரத்திலே தனக்கு தேவனுடைய உதவி கிடைக்க வேண்டும், தேவன் தாமதிக்க கூடாது என்று விண்ணப்பிக்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் கண்டான். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 57 சங்கீதத்திலே 1 சொல்லுகிறான், எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டி கொண்டிருக்கிறது, விக்கினகங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறேன். அவனுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்திருந்த விக்கினகத்தை குறித்து சொல்லுகிறான், அவனுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்திருந்த போராட்டத்தை குறித்து சொல்லுகிறான். என் சத்துருக்கள் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், பரலோகத்தில் இருந்து உம்முடைய ஒத்தாசையை, உம்முடைய உதவியை, உம்முடைய நன்மையை எனக்கு அனுப்பும் என்று சொல்லி கேட்கிறான். சங்கீதம் 69 கவனித்து பாருங்கள். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தாவீது எவ்வளவாக நெருக்கப்பட்டான், தாவீது எவ்வளவாக ஒடுக்கப்பட்டான், தாவீது எவ்வளவாய் தன்னுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களையும் நெருக்கங்களையும் அவன் சந்தித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆழமான ஊளையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையல்லாத ஜலத்திலே அமிழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது, நான் உம்மை கூப்பிடுகிறதினாலே இளைத்து போனேன், என் தேவனுக்காக நான் காத்திருக்கையிலே என் கண்கள் பூத்து போயிருக்கிறது என்று சொல்லுகிறான். அத்தனை உபத்திரவங்களையும்
சந்தித்த தாவீது 92வது சங்கீதத்தில் 4வது வார்த்தையிலே சொல்லுகிறார், கர்த்தாவே உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். அப்படி என்றால் என்ன? இத்தனை உபத்திரவங்களை சந்தித்த நான், இத்தனை பாடுகளையும் அவமானங்களையும் சந்தித்த நான், இத்தனை உபத்திரவத்தின் வழியாக கடந்து வந்த என்னை கர்த்தாவே உம்முடைய செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். இன்றைக்கு உங்களுடைய உபத்திரவம், உங்களுடைய துன்பம், உங்களுக்கு எதிரான காரியங்கள் எத்தனை பெரிதாக இருந்தாலும், எத்தனை வருடங்களாக இருந்தாலும், ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, என் மகனே, என் மகளே, உன்னுடைய உபத்திரவத்தில் இருந்து நான் உன்னை விடுவித்து உன்னை நான் மகிழ்ச்சியாக வைப்பேன். உன்னை நான் மகிழ்ச்சியாக்குவேன். உன்னுடைய இரட்டை களைத்து போடுவேன். உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக நான் மாற பண்ணுவேன். தம்முடைய செய்கையால் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, சங்கீதம் 92:4 சொல்லுகிறீரே, கர்த்தாவே உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். தாவீதின் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தந்தவர், தாவீதினுடைய சிறுமையை எளிமையை மாற்றினவர், சத்துருக்களை நிர்மூலமாக்கி சத்துருக்களை துரத்தி பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தாவீதுக்கு கொடுத்தவரே, இன்றைக்கு நீர் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் எழும்புகிற சத்துருக்களை துரத்தி எங்களுக்கு எதிராக எழும்புகிற பிசாசின் கிரியைகளை அழித்து பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை எங்களுக்கு நீர் தந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை இஸ்ரவேல் என்னும் ஜனத்திற்கு அதிபதியாயிருக்கும்படி உயர்த்தி வைத்த கர்த்தாவே, இன்றைக்கு எங்கள் சிறுமையிலிருந்து, எங்களுடைய இயலாமையிலிருந்து, எங்களுடைய இல்லாமையிலிருந்து எங்களை நீர் தூக்கி எடுத்து உயர்த்தி வைத்து மகிழ்ச்சியாக்குவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றின்னு சொல்றோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்தருளும், நன்மையாலே நிறைத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய செய்கையால் மகிழ்ச்சியாக்குவார்.